மாத கடைசி ஆனால் போதும் டான்னு நம்ம அக்கௌண்ட்டுக்கு சம்பளம் வந்துடும். ஆனால் அதே மாதிரியே அடுத்த மாதம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம்லாம் டான்னு காணாமல் போயிடும். இத்தனைக்கும் 13-14 தேதியில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் வெறும் 0 rupees தான் இருக்கும். இது நீங்கள் அடிக்கடி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ நாட் அலோன், ஐம் ஆல்சோ வித் யூ. இப்போ ரீசெண்டாக கூட என்னோட அக்கௌண்ட்டை செக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி நேற்றுலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இதே நிலைமையில தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏன் இந்த ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப பண்ணிகிட்டே இருக்கோம், எந்த ஒரு விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் ஒரு 10 அமேசிங்கான மணி சேவிங் ஸ்கில் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன். இந்த 10 விஷயங்களை வந்துட்டு இப்போ நான் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி மேனேஜிங் கன்சல்டன்ட் வந்துட்டு அவங்க மீட் பண்ணக்கூடிய கிளைண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு 10 மிஸ்டேக்ஸ் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே காமனாக இருக்குது, இதை சால்வ் பண்ணாலே போதும் ஒரு மணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பற்றி நம்ம மாதிரி பட்ஜெட் போடுறது. ஒரு மந்த் ஆரம்பிக்கும் போது இந்த பணத்தை நான் இங்கே செலவு பண்ண போகிறேன், இந்த படத்தை நான் எங்கே சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட பாதி ப்ராப்ளம் வந்துட்டு காணாமல் போயிடும். பட்ஜெட் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி பட்ஜெட் போடாமல் இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே வேஸ்ட் ஆஃப் மணி போயிட்டு இருக்கும். அதே சமயம் அந்த மணி சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோன்ற இந்த எண்ட்லெஸ் லூப்லேயே நம்ம டைமும் போயிட்டு இருக்கோம். நீங்கள் பட்ஜெட் போட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது, நீங்கள் ஆக்சுவலி இன்வெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெட் அ குட் இன்சூரன்ஸ். நான் வந்துட்டு நல்லா தான் இருப்போம், பட் எதிர்பாராத நேரத்தில் என்ன வேணாலும் ஆகலாம். கொஞ்சமாக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருப்போம். அந்த ஒரு பெரிய மெடிக்கல் பில் வந்தோடனே அந்த காசு எல்லாமே இதாகவும் போயிடும். இந்த ஒரு ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் அதே சமயம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், இந்த ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் ரெண்டுமே வந்துட்டு எடுக்க கிடையாது. ஆனால் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதே சமயம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அதெல்லாத்தையுமே வச்சுட்டு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கூட நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு இப்போ தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதை பற்றி வீடியோஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஐ வில் அப்லோட். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேவ் லைக் அ ஸ்குரில். அணில் மாதிரி நம்ம வந்துட்டு சேவ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அணில் என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபுட் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணி வச்சுக்குமா. ஏன்னா மழை காலத்தில் வந்துட்டு சாப்பாடு தருது அவ்வளோ ஈஸியாக இருக்காது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுமா, தனக்கு கிடைக்கிற ஃபுட்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்குமா. ஸோ அதே தான் நம்மளும் இங்கே பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஆக்சுவலி ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்கள் கம்பெனியில் ஆல்ரெடி பிஎஃப் போட்டுட்ருக்காங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்ரெடி சேவிங் லைக் எ ஸ்குரில். பட் அது கூடயே வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சைட் பை சைட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இனிமே வந்துட்டு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம கடன் எல்லாத்தையுமே ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணணும். இந்த மாத கடைசி ஆகுது, நம்மளுக்கு சம்பளம் வருது, நம்மளுக்கு முதல் விஷயமா அங்கே எங்கே செலவு பண்ணான்னு பார்க்காம நமக்கு என்னென்ன கடன்லாம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அடைக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடன் நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஆக்சுவலி நம்மளோட நெட்வொர்க் வந்துட்டு அதிகமாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன கடனை வச்சுட்டு நம்ம நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கே நெட்வொர்க் பில்டாக அந்த டெப்ட் அடைக்கிற மாதிரி தான் இருக்கும். கடைசியில் பார்த்து நம்ம 0 தான் வந்து முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட் கார்டில் எதனா ஒரு கடன் இருந்தது அப்படின்னா அதை தான் ஃபஸ்ட் அடைக்கணும். ஏன்னா அதுக்கு மட்டும் தான் கிட்டத்தட்ட 30% 40% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை அடைக்க பாருங்க. அஞ்சாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் அ ஹை கிரெடிட் ஸ்கோர். இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ஸ்கூலில் எப்படி ஏ ரேங்க் பி ரேங்க் இவன் நல்லா படிப்பான் நல்லா படிக்காத பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் தராங்களோ அதே மாதிரி பேங்க் அப்போ ஒரு சில ஏஜென்சிஸ் வந்துட்டு நம்ம இவன் வந்துட்டு கடன் வாங்கினா அப்படின்னா கரெக்டாக பே பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோர் கார்டு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு கிரெடிட் ஸ்கோர். இந்த ஒரு ஸ்கோர் வந்துட்டு மோஸ்ட்டாக 700 மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் என்னோட கிரெடிட் ஸ்கோர் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் மட்டும் தான் நம்மளால ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்துட்டு கடனாக வாங்க முடியும் பேங்க்லேருந்து. இல்லைனா அவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை பேங்க்காரங்க கொடுக்க ரொம்ப யோசிப்பாங்க. கிரெடிட் ஸ்கோர் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டை பேங்க்லேருந்து வாங்கிக்கிட்டு அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நம்ம மந்த்லி பர்ச்சேசஸோடைய பில்லை வந்து பே பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரெடிட் ஸ்கோரை வந்துட்டு கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஆனால் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் நம்ம வாங்குறது நல்லது. அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தெரியாமல் நம்ம அதை வாங்குறது வந்துட்டு ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அது யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. பட் எனக்கு யூஸ் பண்ண தெரியாதனால இது வரைக்கும் நான் கிரெடிட் கார்டு வாங்கவே இல்லை. இது ஆறாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் டு இன்க்ரீஸ் அவர் இன்கம். இப்போ நம்ம வந்துட்டு 20,000 ரூபா வந்துட்டு நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். இதில் எங்கேத்த நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, இதில் எங்கேத்த நம்ம வந்துட்டு சேர்த்து வைக்கிறது, மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கே சரியாக போயிடும். அதிகமாக ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும், அதிகமாக சேர்த்து வைக்கவும் முடியும். ஸோ நானும் போன வருஷம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணேன். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேலையில் வந்துட்டு எப்படி ஹை பேயிங் ஜாப் வந்துட்டு கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஹை பேயிங் ஜாப்பாக போக பாருங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் லைக் அன் இன்வெஸ்டர் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நம்மளுக்கு வாரன் பஃபர் தான் நான் வருவாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா வாரன் பஃபர் மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு நிலைமையில் இருக்காருனாலே அவர் சின்ன வயசுலேருந்து 90 இயர்ஸாக கஷ்டப்பட்டதுனால தான் இந்த ஒரு நிலைமையில் இருக்காரு அப்படிங்கிறத பற்றி யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணால் வாரன் பஃபர் மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த தப்பு பண்ணவே கூடாது. இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டால் நம்மளுக்கு ஹை சேவிங்ஸ் ரேட் கொடுப்பாங்க, எந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டால் நமக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணுமே தவிர நான் இன்வெஸ்ட் பண்ணால் அவர் மாதிரி தான் பண்ணுவேன் இவர் மாதிரி தான் பண்ணுவேன்னு தள்ளி போட்டுட்டு இருக்கக்கூடாது. இன்வெஸ்டிங்கை மட்டும் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது.
ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 8வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் யுவர் நெட்வொர்த். நெட்வொர்த் அப்படின்னா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அசட்ஸையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மிச்சம் வரது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் தான் வந்துட்டு நெட்வொர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குலாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட மைனஸில் போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களோட நெட்வொர்த் என்னங்கிறத பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 9th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் யுவர் மணி டீம். இப்போ வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போக நிறையவே ஏர்ன் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி ஏர்ன் பண்ணும்போது லீகலாக நிறைய ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் போயிடும். லீகலாக அந்தந்த விஷயத்துக்கு அப்படி இப்படிலாம் கொஞ்சம் நிறைய அமௌண்ட் போகும் இல்லையா. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு ஆடிட்டர், லா ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அந்த டேக்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த மாதிரி லீகலான விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்குலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல குட் பாயிண்ட் தான். ஆடிட்டர், லா பீப்பிள் யாராவது வந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். 10th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அ லெகசி. இந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்காது. பட் ஆனால் ஒரு காலத்தில் நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வந்து தேவைப்படும். உங்களுக்கு வந்து ரொம்பவே வயசாயிடுச்சு, இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து இருக்கீங்க. அந்த ஒரு நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சொத்து யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பற்றி கரெக்டான பத்திரத்தை வந்து எழுதி வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எழுதி வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பசங்களுக்குள்ளேயே வந்து அடிச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 10 பாயிண்ட் தான் இந்த மணி மேனேஜ்மெண்ட் பற்றி ரிசர்ச் பண்ணப்போ என் கண்ணில் பட்ட பாயிண்ட்ஸ். இதை தவிர வேறு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வெயிட் பண்ணுறேன். டடா பாய்.